ஹாய் ஹலோ வணக்கங்க. சஞ்சய் இந்த பிரதர் வந்து நம்மளோட ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா, அதில சொல்லியிருக்காரு. ப்ரோ நீங்கள் மாடு வீட்டில் வளர்த்து அதில் பால் குடிச்சிட்டு நீங்கள் அதை அறுத்து சாப்பிடுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் மாடு வளர்க்கல சரியா. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறபடியே நம்ம லாஜிக்காகவே வச்சுக்கலாமே. மாடு வளர்த்து சரி பாலை குடிச்சிட்டு யார் அறுத்து சாப்பிடுவா? அவங்களே அறுத்து சாப்பிட மாட்டாங்க. மாட்டுப்பண்ணையில் என்ன செஞ்சுருவாங்க, அடிமாட்டு விலைக்கு கொடுத்துருவாங்க. நோட் பண்ணிக்கோங்க சரியா. மாடுக்கிட்ட இருந்து வரக்கூடிய செல்வத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை அதுலேருந்து நம்ம செல்வமே வராது அப்படின்னு சொல்லும்போது அந்த செல்வத்தை அப்படியே அடிமாட்டு விலைக்கு கொடுக்குறது யார்? நீங்களா நாங்களா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது மாட்டாக பாருங்கள், மனுஷனாக பாருங்கள், சாப்பாடாக பாருங்கள் சரியா. அப்படி பார்த்தா நீங்கள் மாட்டிலேருந்து எதுக்கு பாலை குடிக்கிறீங்க? அது அதுக்கு கண்ணுக்குட்டிக்கு தானே வச்சுருக்கு. ஏன் நீங்கள் கறந்து நீங்கள் உங்கள் வாயில் போடுறீங்க? அதெல்லாம் கேட்டால் ஏன் இப்படி பேசுகிற, உனக்கு அதிக பிரசங்கித்தனம், திமிரு, அது இதுன்னு சொல்லிட்டு வருவீங்க. கரெக்டாக? மாடை நீங்கள் வீட்டில் வளர்க்காதீங்க சரியா. அது அது போக்கில் காட்டில் மேய்ஞ்சிட்டு போட்டோம் சரியா. மாடு வந்து உங்ககிட்ட யாருமே வந்து நீங்கள் என்ன வீட்டில் வளர்த்துக்கோங்க, என்ன தெய்வமாக வச்சுக்கோங்க, என்ன கோமாதாவாக கும்பிடுங்க, என் பால் எடுத்து நீங்கள் குடிங்கன்னு அது ஒன்றும் சொல்லலை சரியா. நீங்களா ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு நீங்களா கிடந்து கற்றுவீங்க. என்ன அர்த்தம்? ரிப்ளை வீடியோ போதுமா? பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.